ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுமங்கலி சதீஷ். தற்போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தேர்தல் கள நிலவரம், மக்கள் மனதில் யாருக்கு வாக்களிக்க உள்ளார்கள் என்பதை காண்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம். மேலும் தொடர்ந்து தேர்தல் கள நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. விஜய் கட்சி அளவுக்கு போடலான்னு முடிவு பண்ணிருக்கு. ஒரு மாற்றம் தேவைப்படுறதுனால டிவிக்கு போடலான்றது. இந்த சைடு அதிக வாய்ப்பு விஜய்க்கு தான் இருக்குது. போட போறேன். திமுகவுக்கு தான் வாக்கு போடணும். ஸ்டாலின் தான் வரணும். ஓட்டு ஏடிஎம்கே தான், எடப்பாடிக்கு தான் போடணும். திமுக ஓட்டுல யாரு இருந்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். நல்லா இருக்கும். ஸ்டாலின் அவங்க வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். இப்ப புதுசா விஜய் கட்சியில இருந்து வராங்க. விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேபி டிவிகே ஸ்டாலின் அவங்க தான் ஜெயிக்க மாதிரி இருக்கு. காங்கிரஸ் தான் நல்லா இருக்கும். மோடி கூட்டணி கண்டிப்பா டிஎம்கே தான். ஏன்னா நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி சொல்லுவேன். நான் வந்து மோடியுடைய அரசு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை விரும்புறதுனால எடப்பாடி வரைக்கும் தான் கண்டிப்பா நாங்க போவோம். வணக்கம். எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடுங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஜனநாயக நாட்டில் யாரும் ஓட்டு வந்து விரும்பக்கூடாது. அவர் புதுசா வந்திருக்காரு, ஏதாவது செய்வார்னு நினைக்கிறேன். உங்க நேம்? ஏஞ்சல். டைல் மிஷின் இந்த தண்ணி இதெல்லாம் செய்யறாங்க. அவர் கவனிக்க மாட்டேங்காங்களே. ஆமா, மாற்றம் தான் தேவை. முன்னக்கூட்டி இருந்த எம்எல்ஏ அவரு நான் பார்த்ததே கிடையாது. அவர் இங்க இருக்கிறது சென்னையில தான் இருக்கிறாரு. அதனால நான் பார்க்கல. இங்க ஒரு இப்போதைக்கு அவர் சரவணன்கிறவர் வந்து விஜய் கட்சியில இருந்து எல்லாத்தையுமே நல்ல முறையில செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த திருப்பு விஜய்க்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமா. எடப்பாடி நிர்வாகம் நல்ல திறமையான ஆளு. அதான் மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாருங்க. மக்கள் நல்ல ஆட்சி கொடுப்பாங்க. ஓரளவு மக்களுக்கு ஓரளவு செய்யறாங்க. காரணம் என்னன்னா, பெண்கள் வந்து சுதந்திரமா ரோட்டு நடமாட முடியல இந்த ஆட்சியில. அதனால எடப்பாடி அவர்களுக்கு ரெட்டலை சின்னத்துல ஓட்டு போடும். மாற்றம் வேற மாதிரி வந்தா நல்லா இருக்கும். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க தான் வலுவான கட்சியா இருக்காங்க, மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. ஆமா, காங்கிரஸ் நின்னாங்க. இப்போ வந்து வலுவான கட்சியா டிஎம்கே தான் இருக்கு. வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதையே அந்த ஓட்டை வேஸ்ட் ஆகணும், அதுக்கே போட்டுருவோம். நோட்டோ யாரும் சரியில்லைப்பா. ஆமா, அப்படியா? சரி, நல்லா இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். என்ன காரணம் தெரியாது, வந்தா நல்லா இருக்கும். பரம்பரை காங்கிரஸ்காரன். திமுக கூட்டணி திமுக தான் ஓட்டு போகும். சரி, என்ன காரணம்? நான் பரம்பரையா காங்கிரஸ் எந்த அண்ணா திமுக கூட்டணி தான் அங்க போடுவோம், திமுக கூட்டணி தான் அங்கதான் போடுவோம். ஏங்க நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்க? சரி, அவங்க ஓட்டு ரெட்டலைக்கு. ஆமா, இவங்க வந்து இவங்களுக்கு 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு கேட்டுச்சுல ஆள் வைப்பாங்கன்னு வெயிட் பண்றோம். ஸ்டாலின் ஆட்சியில வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. அதனால நாம் தமிழர் போறோம். எனக்கு நல்லா பண்ணிருக்காரு, நல்லா செஞ்சிருக்காரு, மக்கள் நல்லா செஞ்சிருக்காரு. அதனால காரணம் அவர் எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்க. இப்போ ஒவ்வொரு மக்களுக்கு, ஏழை மக்களுக்குலாம் ரொம்ப நல்லதா இருக்கு. கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த சின்ன பெண்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் இருக்குது. அதனால அவங்க தான் வரணும். ரெட்டலைக்கு தான் போடுவோம். இந்த ஆட்சியில ரொம்ப மோசமா இருக்கு. கொள்ளை கற்பழிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைச்சா நல்லா ஆட்சி இல்ல. இந்த ஆட்சி தேவையில்லை. எங்களுக்கு ஏடிஎம்கே வந்தா எடப்பாடி நல்லா பண்ணாரு. அதே மாதிரி அவரு இதுல அவ்வளவு இல்ல, கடனும் நிறைய வாங்கி அது மாதிரி இருக்கு. அதனால தேவையில்லைங்க. எடப்பாடி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். யாரும் வந்தாலும் இப்ப 2 ஆட்சி வந்திருக்கு. எங்களுக்கு 6 உடைச்சிருக்கு. இன்னும் இந்த ஆட்சியில எதிர்பார்க்கல. இப்போ விஜய் வந்தா
விஜய் வந்தா நல்லா இருக்கும். நாங்க எல்லாம் அவங்களுக்கு தான் போட போறோம். இவங்களா நாங்க வேற கட்சி போட்ட ரெட்டடைகளும் போட்டோம். சரி, ரெண்டு பிடிக்கல. சரி, அதனால எங்களுக்கு விஜய்க்கு தான் போட போறோம். அவர் தான் நல்ல முறையை செஞ்சா. இவங்க ஒண்ணுமே செய்யல சார். ஒரே கொலை, கற்பழிப்பு, கஞ்சா. ஒரு பெண்கள்ல பெற்று வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போனா வீட்டுக்கு வர முடியல. உடல நெருப்பு வெட்டிக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நல்லா செய்யறாங்க. பெண்களுக்கு இலவசமா பஸ் விடுறாரு. 5000 கொடுத்தாரு. அதனால சில ஆளுகள் நல்ல வீடு கட்டி வந்துருக்கு. அதனால அவர் போதும். காரணம்னா அவங்களுக்கு நிறைய படிப்புல இருந்து மற்றவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே உதவியா இருக்காங்க, உதவி பண்றாங்க. அதனாலதான் இப்ப கூட 5000 போட்டாங்க. எவ்வளவோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தீர்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் மாசம் 1000 அப்படிதான் கொடுத்தாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா உதவியும் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அவங்களுக்கு தான் பிடிக்கும் போட. நடந்துகிட்டு இருக்க விடியா திமுக அரசுல சட்ட ஒழுங்கு சரியில்லை. பாலியல் பொருளாதாரம் அதிகம், விலைவாசி உயர்வு அதிகம். ஒரு முதலமைச்சர் அவர் குடும்பத்தை நாட்டு மக்களை கண்டுக்கிறாங்க. என்ன கண்ணு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சரி, நம்ம விவசாய தொழில பார்த்து விவசாய தொழில இருக்கிறதுனால உங்களுக்கு அது பிடிக்கும். சரி, கஷ்டப்பட்டது அதெல்லாம் எடுத்து பேசினாரு. எடுத்து நடிகர் நடிச்சிருந்தனால அது எனக்கு ஒரு அனுபவம். சரி, அதனால நம்ம கூட பிறந்த அண்ணன் மாதிரி முன்னால இருந்து அவங்க தான், வேற எதுவுமே இது கிடையாது. சரி, அவங்களுக்கே இது பண்ற மாதிரி தான் நம்ம ஓட்டு ஃபுல்லாமே. நம்ம ஃபேமிலியில 2-3 பேர் ஓட்டு ஃபுல்லாமே அவங்களுக்கு தான். ஆமா, எங்க வீட்டு மொத்தம். என் பேர் முத்துமாலை. அதனால நம்ம ஓட்டு ஃபுல்லாமே அவருக்கு தான். ஏன்னா அவங்க இந்த யாரில் ஒரு பையன் சரவணன் ஒரு பையன் இருக்காப்புல. அவங்க எதுக்குனாலும் உதவி பண்றதுக்கு உடனே வராங்க. சரி, மித்த கட்சிக்காரங்களாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. சரி, அதனால அவங்க எந்த விஷயம்னாலும் சரி உடனே நிற்காங்க. சரி சரி, அதனால அவங்க எங்களுக்கு விஜய் இந்த திருப்ப முதலமைச்சர் ஆக்கணும் எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள இருக்கு. ஆட்சி கொஞ்சம் விலைவாசிகள்லாம் குறைக்கணும். விஜய் வந்தா எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? நம்ம அவங்களுடைய ஆட்சி வந்தனே அவங்கள இப்ப எப்படி இருக்காங்க நாங்களும் பாத்துக்கிறோம்ல. முதல்ல இருந்த ஆட்சியை விட இப்ப பணி புரிஞ்சு அவங்க எப்படி இருக்காங்க, நாட்டுக்கு எப்படி சேவை செய்யறாங்க நாங்க பாக்கணும். புதுசா வர்றோம். ஆமா, புதுசா வர்றாங்க. நம்ம இதுக்கு எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து அவங்கள நல்லா செய்யறாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கே போடுற மாதிரி. இந்த வருஷம் நம்ம ஏரல் பாலம் கட்டுறதே ரொம்ப இடிஞ்சு போன பாலம் கட்டுறதே ரொம்ப இதா டிலே பண்ணிட்டாங்க. இன்னும் அது முழு பண்ணி முடியல. அதனால யாருமே இந்த வருஷம் எதுவுமே பண்ணல. அதனால டிவிக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இளைஞர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கதான் மக்களுக்கு எல்லாமே செய்யறாங்க. நலத்திட்டங்கள் எல்லாமே செய்யறாங்க, வைக்காங்க. வேற எந்த கட்சியுமே எதுவுமே செய்யல, இது வரைக்கும் எதுவுமே செய்யல. அவங்கதான் எல்லாமே செஞ்சுட்டு வர்றாங்க. பெண்களுக்கு இலவச பஸ், அவங்க எல்லாமே அவங்கதான் பண்றாங்க. அவங்க வர்றதுதான் வாய்ப்பு இருக்கு. எனக்கு நல்லா ஒரு லேடியா கொஞ்சம் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க சிஎம் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன காரணம்? இன்னைக்கு லேடி அவங்க தானே கொஞ்சம் ஸ்டாரா நல்லா இது பண்றாங்க, போல்டா எல்லா இடமும் கொடுக்குறாங்க. சரி, ஓரளவுக்கு எல்லாத்தையும் பிரச்சனைகளை கைவெடுத்து செய்யறாங்கல்ல. அதனால அவங்க ஒரு லேடி ஒரு நல்லா போல்டா இருக்கிறதுனால அவங்க நல்லா செயல்படுறாங்க. அவங்க வேற கட்சியில எல்லாம் கூட்டணி இருக்காங்க. அவங்க கூட்டணி இருந்தாலும் அவங்க தனியாக செயல்பட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அண்ணன் அமிர்தாஜ் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தனிப்பட்ட முறையில 500,000 கொடுக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிப்பு செலவு இருக்காங்க. மற்றபடி நம்ம வாழவாங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேபி கிளாஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. வேறல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு ஓட்டுன்னு சொல்றதை விட யாருக்கு போடணும், யாருக்கு போடணும் மக்களுக்கு யாரெல்லாம் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க போடணும். சரி, குறிப்பிட்டு யாரும் சொல்லலாம்? அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சி. அதனால இன்று வரையும் வேட்பாளர் சரியா அனௌன்ஸ் பண்ணல. அது பண்ண பிறகுதான் எப்படின்னு தெரியும். கட்சியில இருக்கேன். ஏற்கனவே காங்கிரஸ் தானே? காங்கிரஸ் வருது. காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம். கட்சி திமுக கட்சியில இருக்கேன். திமுக இருக்கேன். ஆரம்பிச்சு திமுக இருக்கேன். சரி, எம்ஜிஆர் மறுநாள் இன்னைக்கு வரைக்கும் முதல்ல காலையில சத்துணவு உதவி பிற பிள்ளைகளுக்கு யாரு வீட்லயுமே காலையில டிஃபன் பண்ணி கொடுத்தது ரொம்ப கஷ்டம். பிள்ளைகள் சாப்பிடாம போகுது. அது ஸ்கூல்ல சாப்பிடுறது அது ரொம்ப ஒரு இது. என்ன மட்டும் ஃப்ரீ பஸ் இப்ப சொல்றாரு எடப்பாடி, ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம். அதனால இதெல்லாம் செய்யறது இந்த
ரூபாய் மாசம் ஆயிடுது. யாரும் பிள்ளைலாம் எதிர்பார்க்க வேண்டாம். அவங்களே கரெக்டா 1000 ரூபாய் வந்தவொடனே அவங்க ஜலப்பாட்டு வச்சிருக்காங்க. எங்கேயும் போனாங்க பஸ் ஃப்ரீ பஸ் செலவு தானே. அதனால யார் என்ன டிஎம்கே தான். ரொம்ப தொழில் ரீதியாக ரொம்ப பின்னடைவாகி போச்சு. ரெண்டாவது எது எடுத்தாலும் விலைவாசிகள், மக்களுக்கு பெண்கள் பிள்ளைகளுக்குடைய ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த தொழில் ரீதியாக ஒரு பாதுகாப்பு இது கிடையாது. எந்த தொழிலுக்குமே முதலீடு போட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, ரெண்டாவது சாதி கலவரம் மாதிரி வந்துருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே மாட்டாங்க. அந்த பொதுவாக சொல்ல போனால் இந்த எலெக்ஷன் மூலமாக தான் இந்த ஜாதி கலவரத்தை உண்டாக்குறாங்க. அதுக்கு முன்னே கிடையாது. அண்ணன் தம்பியாக இருக்கிற இடத்த இவங்களே பாகுபிரிவினை பண்ணிடுறாங்க. எங்களுக்கு நாங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு அதர் நாட்டுல எல்லாம் வந்து ஒரு பொண்ணு ஒரு ரேப் பண்றாங்க, ஒரு தப்பு நடக்குன்னா ஆன் த ஸ்பாட்ல அவங்களுக்கு வந்து என்ன ஒண்ணு சுடுறாங்க, இல்லைன்னா தூக்குல போடுறாங்க. ஏன் இந்தியாவுல அந்த இது வர மாட்டேங்குது? மெயினா அதை கொண்டு வாங்க. 1000 ரூபாய் தரேன், நீங்க பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு மெயினா வேணும். அதை முதல்ல சட்டத்தை அதை முதல்ல சைன் பண்ணி அதை பண்ணுங்க. அதுவே போதும் எங்களுக்கு. யாரு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும்? யாரு ஓட்டு போட்டா நல்லா இருக்குன்னா யாரு இதெல்லாம் செய்யறோம், நாங்க கேக்குறத யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க போடுவோம். யார் பர்டிகுலரா எங்களால சொல்ல முடியாது. ஸ்டாலினோ விஜயோ எடப்பாடியோ யாரையும் எங்களால பர்டிகுலரா சொல்ல முடியாது. யாரும் எங்களுக்கு நாங்க கேக்குறத செய்யறாங்களோ அவங்களுக்கு நாங்க கட்டாயம் ஓட்டு போடுவோம். எல்லாமே இப்போ பாத்திருப்பீங்க. இப்போ ஏற்கனவே ஆட்சியில இருக்கிற கட்சியும் சரி, ஏற்கனவே ஆட்சி செஞ்ச கட்சியும் சரி, எல்லாமே மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு மேஜர் பிரச்சனையை வந்து யாருமே தீர்க்கல. நம்ம ஆத்துல இந்த தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும். இப்ப ஆத்துல வந்து இப்ப எனக்கு ஏரல் தான். ஏரல்ல வந்து இப்போ தண்ணி வந்து எப்படி வருதுன்னா முன்னாடி குடிச்ச அந்த தரம் இல்ல. மக்கள் வந்து தண்ணிக்கு வந்து இப்ப நம்ம சொந்த ஊர்லயே ஒரு 2 கிலோமீட்டர் வந்து போய் தான் தண்ணி எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது அந்த தண்ணி பிரச்சனை வந்து பண்ணலாம். அதனால இப்போ அது ஏதாவது புது கட்சிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எல்லா ரெண்டுமே புது கட்சியில யாரு, ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லா பக்கமும் அவங்க வந்து ஒரு இயற்கைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது, இயற்கையை சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை, அத மாதிரி கொஞ்சம் பேசிட்டு வராங்க. நம்ம அவங்க என்ன இப்ப வந்து அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களோ ரெண்டாவது. சரி, அதுக்காக ஒரு மாற்று சிந்தனைக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு கிடையாது. என்ன ரவுடி தொல்லை நிறைய. அது வந்து கஞ்சா, போதை மாத்திரை, போதை மருந்து, இதுல வந்து எதுவுமே வந்து முதலமைச்சர் வந்து கண்டிக்க மாட்டேங்காரு. கண்டிக்க மாட்டேங்காரு. அதனால 2 வயசு பிள்ளைங்க, பெண்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு எந்தமான சலுகையும் கிடையாது. சரி, நாங்களும் 4 பெண்ணு வச்சிருக்கோம். நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். எனக்கு எந்த மாதிரி சலுகையும் கிடையாது. பெண்களை வந்து தனியா எங்கேயும் சுதந்திரமா போக முடியல. ஏன்னா எந்த டயத்துல வயசானவங்க, கொஞ்சம் வயசு பொண்ணு, அப்படி எதுவுமே ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெறி நாயே வெறி பிடிச்சு போய் அலையுதாங்க. அதை வந்து சமுதாயம் வந்து அதை கண்டிக்க மாட்டேங்குது. இது பணக்காரங்க வீட்டுல எதுவுமே நடக்க போவது கிடையாது. ஏழை எளிங்க வீட்டுலதான் முக்கால்வாசி நடக்குது. அதனால நான் இப்ப வந்து எடப்பாடி அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறேன். அவங்கதான் வரணும். இந்த ஆட்சி திரும்பி வந்துச்சுன்னா பெண்களுக்கு சுதந்திரம் சுத்தமா போயிடும். நான் வந்து முக்காணியில ஒரு பிரச்சனை தான். நான் ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். என்னுடைய கருத்துல நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறேன். ஆன்மீகத்தை பொறுத்தளவு எங்களுக்கு சில கருத்துக்களையும் சில நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கிறது எங்களுடைய ஆன்மீகத்தை பொறுத்தளவு சிறப்பாக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதனால அவருக்கு கீழே ஒரு ஆட்சி அமைந்தால் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கு என்று எண்ணுகிறேன். மோடியோட கூட்டணி கட்சி தான் எனக்கு சிறப்பான ஒரு ஆட்சி அமையும் என்று எண்ணுகின்றேன். அதனால மற்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லலாம், நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். என்னென்ன செய்தாரு, என்னென்ன வளர்ச்சிகள் எல்லாம் செய்துட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியதான் செய்யும். இருந்தாலும் இவருடைய ஆட்சி, இவருடைய காலத்துல இந்த கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு 10 ஆண்டுகளாக மோடி ஆண்டு இருக்கிறாங்க. அவருடைய காலத்துல எல்லாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறது. அந்த சிறப்பை மேலும் அவரும் தொடர்ந்து அவருக்கு கூட்டணி கட்சி சிறப்பாக வாழணும், வளரணும்.
என்று ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கிறேன். என்ன காரணம் போனதுக்கு ஆட்சி இன்னைக்கு மூணாவது வரைக்கும் பாக்குறோம். கற்பழிப்புல இருந்து கொலையில இருந்து என்னென்ன இந்த ஆட்சி என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து கொடூரமான செயலாம் நடக்க வந்து ஒரு நன்மையாக எதுவும் நன்மையாக சத்தம் கிடையாது. எடப்பாடி அதுக்கு மேல இந்த ஆட்சியை விட ரொம்ப மோசம். அதனால ஒரு மாற்றத்தை விரும்புறதுக்காக நாங்க விஜய் விரும்புறோம். விஜய் விரும்பினாலுமே இப்போ சூழ்நிலை உடனே வந்து அந்த மாற்றம் வருமாங்கிறது சந்தேகம் தான். ஆனா ஒரு கூட்டணியோட அமைச்சர் வந்தாலும் கண்டிப்பா விஜய் வந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவராவோ ஒரு துணை முதலமைச்சராவோ வரலாம். அந்த அளவுக்கு அவருக்கு தேவை நல்லா இருக்கு. ஆனா அதையும் மீறி நல்லா ஒரு மக்கள் செய்யணும்னா எடப்பாடி பழனிசாமி. அதவே டெஸ்ட் விஜய். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.